திருப்பலி முன்னுரை. இறை இயேசுவில் அன்பிற்குரிய அருள்பணியாளரே, அருள் சகோதரிகளே, அன்னையின் அன்பிற்கினிய இறை மக்களே, புதிய ஆண்டின் முதல் நாள் திருப்பலியில் பங்கேற்று அன்னையின் அருளாசியோடு தொடங்க வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடும் வணக்கத்தோடும் வாழ்த்தி வணங்கி பங்கு பேரவையின் சார்பில் வரவேற்கிறோம். தாயாம் திரு அவை இன்று மரியா இறைவனின் தாய் என்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றது. மரியா மீட்பரின் தாய் மட்டுமல்ல, நம்முடைய தாயும் கூட. எனவே இறைவனின் தாயும் நமது தாயுமான மரியன்னையின் பாத கமலத்தில் இப்புத்தாண்டை வைப்போம். மரியா இயேசுவின் தாய், கடவுளின் தாய் என்ற சிறப்புகளை பெறுவதற்கு அவர் கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்து கடவுளின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய விருப்பத்தின்படி வாழ்வதே காரணமாகும். இறை மகனான இயேசுவை இவ்வுலகிற்கு தந்த அன்னை மரியா இப்போது இயேசுவில் நம்பிக்கை கொண்டவர்களின் தாயாக அவர்கள் நடுவில் வாழ்கிறார். அவர்களின் வாழ்விலும் பணியிலும் ஒன்றாக கலக்கிறார். அன்னை மரியா அருள்மிக பெற்றவராக, ஆண்டவரின் உடனிருப்பை கொடையாக கொண்டவராக, உன்னத கடவுளின் வல்லமையால் ஆட்கொள்ளப்பட்டவராக, ஆசி பெற்றவராக, ஆண்டவரின் தாயாக, நம்பிக்கையின் தாயாக, பேறு பெற்றவராக, இறை வார்த்தையை நெஞ்சில் நிறுத்தி தியானிப்பவராக, பல்வேறு விதங்களில் தனிச்சிறப்பு பெற்றவராக பார்க்கப்படுகிறார். இயேசுவின் நம்பிக்கை கொண்டவர்கள் வாழ்வில் கடவுளோடு கொண்டிருக்க வேண்டிய உறவு, நம்பிக்கை, அன்பு, இறைவார்த்தையை கேட்டு அதன்படி வாழ்வது போன்ற பண்புகள் அன்னை மரியாவிடம் இருப்பதை வெளிப்படுத்தி அவரை கிறிஸ்தவ வாழ்விற்கு ஒரு முன்மாதிரியாக காட்டுகின்றன. திரு அவையில் என்றும் புதிய இரத்தம் ஓட வேண்டும் என்பதில் தெளிவாக இருந்து பணி செய்பவர் நம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள். அவரது பல்வேறு புதிய திரு அவை உருவாக்க பணிகளில் ஒன்று நிகழப்போகும் அகில உலக ஆயர்கள் மாமன்றம். திரு அவையின் மாமன்றங்களும் சிறு மன்றங்களும் தங்கி சுழல வேண்டிய அச்சு அன்பியங்களே என்ற உண்மையை மறுக்க முடியாது. அன்பியங்களில்தான் முதல் கிறிஸ்தவ வாழ்வு முறையும் முழு கிறிஸ்தவ வாழ்வு முறையும் தொடங்கி நிறைவு பெறுகிறது. எனவே பங்கின் அன்பியங்கள் வருங்கால திரு அவைக்கான வாழ்வு என்பதை மறுக்காமல் ஏற்றுக்கொண்டு செயல்படுத்த திருப்பலி வழியாக உருக்கமாக ஜெபிப்போம். மனித உருவெடுத்து மரியின் மைந்தனாய் மண்ணில் உதித்த தெய்வமே, மனித மாண்புறவின் மழலை தெய்வமா, குடிலில் பிறந்த மன்னனே, குடிலில் பிறந்த மன்னனே, உம்மை வாழ்த்திடுவோம், உம்மை வணங்கிடுவோம். குழந்தை இயேசுவே உம்மை வாழ்த்திடுவோம், உம்மை வணங்கிடுவோம். குழந்தை இயேசுவே உம்மை மகிமை செய்ய செய்ய அருளும் ஆசித்தர் குழந்தை இயேசுவே உம்மை மகிமை செய்ய
குழந்தை இயேசுவே. கலங்கும் உள்ளங்கள் கண்ணீர் துடைக்க கரங்களை தந்திடுவே. கடவுள் உறவு உலகினில் மலர மனிதனாய் உருவானே. கலங்கும் உள்ளங்கள் கண்ணீர் துடைக்க கரங்களை தந்திடுவே. கடவுள் உறவு உலகினில் மலர மனிதனாய் உருவானே. என்றும் இதய குடிலில் வாழும் குழந்தை இயேசுவே, மழலையா எங்கள் மனதினை மாற்ற மகிழ்வினை தருவீரே. உம்மை வாழ்த்திடுவோம், உம்மை வணங்கிடுவோம். குழந்தை இயேசுவே, உம்மை வாழ்த்திடுவோம், உம்மை வணங்கிடுவோம். குழந்தை இயேசுவே, உம்மை மகிமை செய்ய செய்ய அருளும் ஆசித்த குழந்தை இயேசுவே. உம்மை மகிமை செய்ய செய்ய அருளும் ஆசித்த குழந்தை இயேசுவே. இன்று மனித உருவெடுத்து மரியின் மைந்தனாய் மண்ணில் உதித்த தெய்வமே. மனித மாண்புறவே மழலை தெய்வமா குடிலில் பிறந்த மன்னனே, குடிலில் பிறந்த மன்னனே. வாழ்க புனித அன்னையே, விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் எந்நாளும் ஆளும் அரசரை பெற்றெடுத்தவர் நீரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நன்னாள். நமது தாய் திரு அவை கடவுளின் தாய் புனித மரியா என்கிற பெருவிழாவை வருடத்தினுடைய முதல் நாளிலேயே கொண்டாடி மகிழ்கிற வேளை. உலகம் முழுவதும் இன்று புத்தாண்டு தினத்தை சிறப்பிக்கிற வேளையிலே ஆண்டினுடைய துவக்க நாள் அன்னை மரியாளுடைய வல்லமைமிக்க பரிந்துரையோடு நாம் ஆரம்பிக்க திருச்சபை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இந்த அழைப்பை ஏற்றவர்களாக அன்னை மரியாளோடு இணைந்து வாழ்நாள் முழுவதும் எனது உள்ளம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்ளுகிறது என்கிற வார்த்தைகள் நமது வாழ்க்கையின் முழுவதுமாக ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒலிக்க நாம் வர வேண்டி ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியை உங்கள் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நமது திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவியர், நமது திரு அவை அனைத்திற்குமாக ஒப்பு கொடுக்கிறோம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் தனது ஆசிரால் நிறைவாக வழிநடத்தி இந்த ஆண்டு முழுவதும் எல்லா அருள் வளங்களாலும் ஆசிராலும் உடல் நலத்தாலும் நிரப்ப வேண்டி இத்தெய்வீக திருப்பலியை நாம் பக்தியோடு ஒப்பு கொடுப்போம். தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து அவை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். இறைவனே இரக்கமாயிரும், மைந்தனே இயேசுவே இரக்கமாயிரும், ஆவியே இறைவனே இரக்கமாயிரும், உறவில் வாழ் ஒரு தெய்வமே இரக்கமாயிரும், ஊதாரி மைந்தனாய் அலைந்து திரிந்து கொந்த நன்மை உதறி சென்றே என் தேவனே என் இறைவனே என்னை மன்னியும், என் தேவனே என் இறைவனே என்னை மன்னியும், என்னை மன்னியும், என்னை மன்னியும். கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாமும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே நீரன் மீது இறங்குமே, உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே, தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரன் மீது இறங்குவே, நீரனின் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர், தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வளமையான கன்னிமையா, மனித குலத்திற்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கியுள்ளீர்.
வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகியவும் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. பிறந்திருக்கின்ற புதிய ஆண்டில் ஆண்டவருடைய ஆசீரையும் அறிவுரையையும் நமக்கு வழங்குகிறது. இந்த அறிவுரை வரிகள் உங்கள் இதயங்களை ஊடுருவி பிறந்திருக்கிற புதிய ஆண்டில் வாழ்வை மேம்படுத்துவதாக. இது பண்டைய குருத்துவ ஆசீர் புனித அசிசி பிரான்சி விரும்பி பயன்படுத்திய ஆசி மொழிகள். இவை புத்தாண்டு திருப்பலியில் இந்த ஆசீர் நமக்கு வழங்கப்படுகிறது. பிறந்திருக்கின்ற இப்புதிய ஆண்டில் இந்த அறிவுரைகளை வாழ்வாக்க முனைந்திடுவோம். வாசகத்திற்கு கவனமுடன் செவிமடுப்போம். வாசகத்திற்கு முன்ன ஒரு அன்பான வேண்டுகோள். வெளியில் இருக்கிறவங்க உள்ளே நிறைய எடுக்கிறது வந்து அமரலாம். மணி 12 கடந்து விட்டது. நிறைய பேர் செல்ஃபோனில் மெசேஜ் அனுப்புறத நான் இங்கேருந்து பார்க்குறேன். ஹாப்பி நியூ இயர்னு நிறைய பேர் கண்டிப்பாக மெசேஜ் இந்நேரம் ஒரு 10-15 பேராவது அனுப்பியிருப்பீங்க. தயவு செய்து உங்கள் செல்ஃபோனெல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி பாக்கெட்டில் வைங்க. அப்படியும் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னா தயவு செய்து வெளியில் போயிட்டு யார் யாருக்கெல்லாம் மெசேஜ் அனுப்பணுமோ அனுப்பிட்டு வந்துடுங்க. இது முக்கியமான நாள், முக்கியமான நேரம். தயவு செய்து வெரண்டாவில் இருக்கிறவங்க வாசகம் வாசிக்கிறதுக்கு முன்னே உள்ளே வந்துடுங்க. வாங்க, உள்ளே நிறைய இடம் இருக்கிறது, வந்து அமருங்கள். மேலே வெளியிலேயும் நாற்காலி இருக்குது. 2வது தளத்தில் பால்கனியில் வெளியே நாற்காலி போடப்பட்டு இருக்கிறது. அதை எடுத்துகிட்டு உங்களுக்கு எங்கே சௌகரியமோ அங்கே உட்கார்ந்து கொள்ளுங்கள். சிறு பிள்ளைகளை வைத்திருப்பவர்கள் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, இல்லைனா பின்னாடி போயிட்டு உட்காந்துக்குங்க. முன்னே உட்காரணுன்னா பிள்ளைகளை சற்று நீங்கள் உங்கள் கட்டுக்கோப்பாக வைத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது தமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடம் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பதில்: கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. சொல்வோம்: கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக.
கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. பாடுவோம். கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. 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 உம் திருமுக ஒளியை என் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் மது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீ. உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீ. மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீ. உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீ. உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீ. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவராக. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக.
இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கூறுகிறார், நாம் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள். எனவே கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையை பெற்றுக்கொண்டீர்கள். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கின்றோம். ஆம், கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெற்றவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம் என்பதை விளக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, வசனங்கள் 4 முதல் 7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா, தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவரின் வழங்கும் அருள்வாக்கு. பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்தியிருந்த குழந்தையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம்
தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 2021ஆம் ஆண்டு முடிந்து 2022ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கிற இவ்வேளையில் தாய் திரு அவையோடு இணைந்து அன்னை மரியாளை போற்றுகிற இவ்வேளையில் இங்கிருக்கிற உங்கள் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி நியூ இயர்னு சொன்னால் தான் நிறைய பேர் பதில் சொல்கிறோம். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நிறைய பேர் சொல்கிறதில்ல. இன்றைக்கி இந்த நாளினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன விசேஷம் எனக்கு அப்படின்னு கேட்டால் நம்ம நிறைய பேர் உடனடியாக என்ன சொல்லுவோம்? இன்றைக்கி ஹாப்பி நியூ இயர் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம், புத்தாண்டு ஃபாதர் அப்படின்னு சொல்லுவோம். உலகம் முழுவதுமாக இன்றைக்கு ஆங்கில புத்தாண்டை சிறப்பிக்கிற வேளை. ஆனால் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கத்தோலிக்கருக்கும் இந்த நாள் 2வது தான் விசேஷம், புத்தாண்டு என்பது. ஆனால் முதலாக திருமுழுக்கு பெற்ற கத்தோலிக்க திரு அவை உறுப்பினர்களுக்கு என்ன ஒரு விசேஷம் அப்படின்னு சொன்னால், நம்ம முன்னுரையெல்லாம் நிறைய வாசிக்க கேட்டோம். இன்று நமது தாய் திருச்சபை அன்னை மரியாள் இயேசுவினுடைய தாய் மட்டுமா? கடவுளுக்கே தாய். அதில் தான் நிறைய குழப்பம்லாம் வந்தது. நம்ம வாசிக்க கேட்க இருக்கிறோம். அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்கிற விழாவை என்று நமது திருச்சபை கொண்டாடுது. இன்றைய நாளில் ஒரு சில விஷயங்களை நாம் மனதில் கொண்டு வருவோம். முதலாக இன்றைக்கு நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டிய ஒரு நாள். எதுக்கு நன்றி சொல்லணும்? எதுக்கு நன்றி சொல்லணும் சொல்லுங்க, கேட்கல. கடந்த ஆண்டு முழுவதுமாக இறைவன் நம்மை வழி நடத்துகிறார், நன்றி சொல்லணும். அப்புறம் இன்னொரு வருஷத்தை கொடுத்திருக்கிறார், நன்றி சொல்லுவோம். என்னப்பா கிறிஸ்துவை எல்லாரையும் ஒன்று சேர்த்து வழிபட வச்சிருக்கிறார், நன்றி சொல்லுவோம். ஒவ்வொருத்தரும் நம்ம எடுத்துக்கோம்னா தனிப்பட்ட விதத்தில் 1000 விஷயங்கள் இருக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்ல. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கு திருமணம் நடந்திருக்கலாம், நன்றி சொல்லணும். எதிர்பார்த்த காரியங்கள் கைகூடி இருக்கும், நன்றி சொல்லணும். வியாபாரம் செழித்திருக்கும், நன்றி சொல்லணும். இந்த கொரோனா தொற்றில் இறைவன் என் உயிரை தீமையிலிருந்து காத்திருக்கிறார், நன்றி சொல்லணும். இப்படி நிறைய விஷயங்களுக்காக நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல முற்படுவோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய மனதில் நாம் சிந்திக்க வேண்டியது பிடித்தமான காரியங்களுக்கு மட்டும் அல்ல. நம்ம நன்றி சொல்லணும்னா எனக்கு பிடிச்ச காரியம் நடந்திருக்கு, அதுக்கு மட்டும்தான் நான் நன்றி சொல்கிறோம். பிடித்தமான காரியங்களுக்கு மட்டும் அல்ல, பிடிக்காத எனக்கு வருத்தம் தந்த காரியங்களுக்காகவும் நான் என்ன சொல்லணும், கடவுளுக்கு நன்றி சொல்ல நாம் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும்.
அது எப்படி பிடிக்காத காரியங்கள், எனக்கு வருத்தம் தந்த காரியங்களுக்கு நான் நன்றி சொல்லணும்? அவற்றின் வழியாக கடவுள் எனக்கு பலவற்றை கற்றுக் கொடுத்திருக்கிறார். இங்கே இருக்கிற எல்லாருக்குமே வியாபாரத்தில் நஷ்டம் வந்ததா, அதிலிருந்து நிச்சயமாக இதை செஞ்சதால் இப்படி வந்தது, இதை மாற்றி நான் செய்தால் வியாபாரம் செழித்தோங்கும் என்று என் இழப்பிலே கடவுள் எனக்கு நல்லதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதற்காக நாம் நன்றி சொல்லணும். இன்றைக்கு கொரோனா பெருந்தொற்றிலே நிறைய நபர்களை நாம் இழந்திருக்கிறோம். நிறைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. ஆன்மீக காரியங்களுக்கு நாம் கலந்து கொள்ள முடியாத அளவுக்கு நிறைய தடைகள் இருந்தது. அப்பொழுதெல்லாம் கடவுள் இந்த இழப்பிலிருந்து எனக்கு இன்னும் அதிகமாக கடவுளை தேடணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார். நன்றி சொல்லுவோம். இழந்து போன உயிர்கள் நிச்சயமாக திரும்பி வராது. ஆனாலும் அந்த குடும்பத்திற்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்கிற ஒரு உத்வேகத்தை, உதவி செய்கிற மனப்பான்மையை கடவுள் எனக்கு கொடுத்தார். ஆகவே நன்றி சொல்லணும். இப்படி நமக்கு பிடித்தமான காரியங்களுக்கு மட்டுமல்ல, நம்மை வருத்திய, பிடிக்காத, வருத்தம் தந்த காரியங்களுக்காகவும் நாம் என்ன சொல்லணும்? இன்றைய நாளிலே கடவுளுக்கு நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறோம். ஒரு முறை ஒரு பள்ளியில் கிறிஸ்மஸ் நாடகம் நடந்தது. இன்னும் ஒரு சில நாளில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 3 ராஜாக்கள் திருவிழாவை கொண்டாட போகிறோம். அப்பொழுது 3 ராஜாக்கள் அந்த நாடகம் பிள்ளைங்க நடிக்கிறாங்க. 3 ராஜாக்களும் வராங்க. இதில் வித்தியாசமாக 2 ராஜா 1 ராணி இப்படி வராங்க. பரிசு பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வராங்க. எல்லாரும் ரொம்ப மகிழ்ச்சியோடு ஆவலோடு காத்திருக்கிறாங்க. ராஜாக்கள்லாம் என்ன பரிசு எடுத்துகிட்டு வந்தாங்க சொல்லுங்கள்? ஒருத்தர் பொன், இன்னொருத்தர் தூபம், இன்னொருத்தர் வெள்ளைப்போளம். ஆக வழக்கமாக நம்முடைய மரபு பிரகாரம் இது 3 தான் 3 ராஜாக்கள் பரிசாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ 3 ராஜாக்கள், அந்த 2 ராஜாக்கள் 1 ராணி. முதல்ல ஒரு ராஜா வரார். எல்லாரும் ஆவலோடு பார்க்குறாங்க. அவர் கையில் என்ன இருக்குன்னா ஒரு கைத்தடி இருக்கு. என்னடா பொண்ணு எடுத்துகிட்டு வருவாருன்னு பார்த்தா கைத்தடி எடுத்துகிட்டு வராரு. என்ன ஆச்சு உங்களுக்கு? ஏன் பொண்ணு எடுத்துகிட்டு வரதுக்கு பதிலாக கைத்தடி எடுத்துகிட்டு வரீங்க? அப்போ அந்த ராஜா சொல்கிறார், என் வாழ்க்கையில் எதிர்பாராத விதத்திலே ஒரு விபத்து நடந்து விட்டது. அந்த விபத்தில் நான் என் ஒரு காலை இழந்து விட்டேன். நடக்க முடியாமல் இருந்தேன். ஆனால் கடவுள் அந்த இழப்பில் கூட இந்த கைத்தடியை எனக்கு கொடுத்து என்னை உதவி செய்தார். இதை பிடித்து கொண்டு என் வாழ்நாளில் பல நாட்களை நான் கழித்திருக்கிறேன். ஆக என் இழப்பில் கூட எனக்கு உதவி செய்த இந்த கைத்தடிக்காக நான் கடவுளுக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் இதை என்ன பண்ணுறேன், அவருக்கு காணிக்கையாக கொடுக்க வந்திருக்கிறேன் அப்படின்னு முதல் ராஜா சொன்னார். அடுத்தது ஒரு ராணி வராங்க. அவங்க வெள்ளை போலம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அந்த ராணி என்ன பண்ணாங்கன்னா, நம்ம குழந்தைகளுக்கு பயன்படுத்துகிறோன்னா துணிகள், அந்த துணியை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப அதிர்ச்சி. என்ன குழந்தைகளுக்கு நாம் துடைப்பதற்கு பயன்படுத்துகிற துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறீங்களே, என்ன ஆச்சு? நான் ஒரு ஏழை குடும்பத்தை சார்ந்த பெண். எனக்கு வேலை வாய்ப்புகள் எல்லாம் இல்லை. பல இடங்களில் நான் வேலை தேடி தேடி அலைஞ்சேன். ஆனால் கடைசியாக எனக்கு கிடைத்த வேலை குழந்தைகளை பார்த்து கொள்ளுகிற அந்த ஆயா வேலை தான் எனக்கு கிடைச்சிது. இந்த குழந்தைகளை ஒவ்வொரு நாளும் சுத்தம் செய்யணும். அவருடைய அழுக்குகளெல்லாம் நான் எடுத்துவிட்டு அந்த பிள்ளைகளை ஆரோக்கியமாக வைத்து கொள்ளணும். ஆக என்னுடைய ஏழ்மையை நினைத்தோ, எனக்கு யாரும் வேலை கொடுக்கல அப்படின்னு நினச்சோ நான் கஷ்டப்படலை. அந்த ஒரு ஏழ்மையான சூழலில் கூட இந்த குழந்தைகளை பார்த்து கொள்ளக்கூடிய, குழந்தைகளை சுத்தம் செய்யக்கூடிய வேலை கடவுள் எனக்கு கொடுத்தார். இல்லாததை பற்றிலாம் கவலைப்படாமல் கடவுள் எனக்கு இந்த வேலையை கொடுத்து என்னை வாழ வைத்திருக்கிறார். ஆகவே இந்த பிள்ளைகளுக்கு பயன்படுத்துகிற இந்த துணியை என்னை வாழ வைத்த கடவுளுக்கு நான் என்ன பண்ணுறேன், காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அரசி கொடுத்தாங்க.
மூன்றாவதாக இன்னொரு ராஜா வரார். அவர் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கணும்? தூபம், சாம்பிராணி எடுத்துகிட்டு வந்திருக்கணும். ஆனால் அவர் என்ன எடுத்துகிட்டு வரார் தெரியுங்களா? அந்த மூன்றாவது ராஜா நோட் புக் எடுத்துகிட்டு வரார். என்ன நோட் புக் எடுத்துகிட்டு வரீங்க அப்படின்னு அங்கே இருக்கிற டீச்சர்ஸ்லாம் கேட்குறாங்க, அங்கே இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், எழுத படிக்க தெரியாது இருந்த நான், என்னுடைய குடும்பத்தினுடைய வறுமையால் பள்ளிக்கே செல்ல முடியாத ஒரு சிறுவனாக நான் இருந்தேன். ஆனால் ஒரு பெரியவர் வந்தார், நீ படிக்க ஆசைப்படுகிறாயா என்று கேட்டார். ஆம் என்று சொன்னேன். ஆகவே அவரே என்ன பண்ணுறாரு? முதியவர், ஓய்வூதியம் வாங்குறவர். நமக்கு இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் முதியோர் பென்ஷன் வருது இல்லையா, 1000 ரூபாய், அது மாதிரி வாங்குகிற ஒருத்தர். அதிலிருந்து எனக்கு என்ன பண்ணார்? நோட்டு புத்தகங்களை வாங்கி கொடுத்து என்னை படிக்க வைத்திருக்கிறார். அவர் இழப்பிலிருந்து நான் இன்று படிக்க கற்றுக்கொண்டேன். ஒருவேளை அந்த பணம் அவருக்கு துன்பத்தை தந்திருக்கலாம், எனக்கு உதவி செஞ்சதை வச்சு அவர் குடும்பத்தை பார்த்திருக்கலாம். ஆனாலும் அவருக்கு இழப்பு ஏற்பட்ட போதிலும், வருத்தம் ஏற்பட்ட போதிலும், நான் படிப்பதை பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷப்படுறார். ஆகவே அவர் நினைவாக என்னை படிக்க வைத்த, எனக்கு கல்வி அறிவை கொடுத்த அவருக்காக நான் கடவுளுக்கு நன்றி கூறி இந்த நோட்டு புத்தகங்களை நான் காணிக்கையாக கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாராம். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இங்குதான் நான் ஏற்கனவே சொன்னது போல, கடவுள் எனக்கு நன்மைகளை செய்தார், அதனால் நன்றி சொல்கிறேன் அப்படின்னு மட்டும் இல்லை. என் இழப்பிலிருந்து, என் துயரத்திலிருந்து கடவுள் எனக்கு ஏதோ ஒன்றை சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே அதற்காகவும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் என்று இன்றைய நாளிலே நாம் உறுதி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதன் வழியாக கடவுளுடைய பிரசன்னத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்க்குறோம். ஆள் தெரியாதவர்கள், அறிமுகமில்லாதவர்கள், பல மனிதர்கள் வழியாக கடவுள் தனது உடனிருப்பை, தனது பிரசன்னத்தை ஒவ்வொரு நாளும் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆசிருக்கு மேல் ஆசிரை கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை தான் இன்றைய முதல் வாசகத்தில் நம்ம வாசிக்க கேட்டோம். எண்ணிக்கை நூலிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். கடவுள் நமக்கு பாதுகாப்பை தருகிறார். அந்த முதல் வாசகம் அழகாக நாம் வாசிக்க கேட்டோம். ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. கடவுள் நம்மை பாதுகாக்கிற ஒருவராக இருக்கிறார். வாழ்நாள் முழுவதும் நம்மை பாதுகாத்து வருகிறார். ஆகவே என்னை பாதுகாக்கிற கடவுளுக்கு நான் என்ன பண்ணணும்? நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். இரண்டாவதாக நாம் எதற்கு நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், கடவுள் நான் பாவியாக இருந்த பொழுதிலும், நான் பாவத்தில் உழன்று கொண்டிருந்த பொழுதிலும் என் மீது இரக்கம் கொண்டிருக்கிறார். அவரது கருணையும் இரக்கமும் ஒவ்வொரு நாளும் என்னை தொடர்ந்து கொண்டே வருகிறது. நான் வாழ்வது அவருடைய இரக்கத்தால், கருணையால். ஆகவேதான் இன்றைக்கு இரண்டாவது ஆசிராக முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டது, ஆண்டவர் தம் திருமுகத்தை உம்மேல் ஒளிரச் செய்து உன்மீது அருள் பொழிவாராக. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் நமக்கு வாழ்க்கையிலே அமைதியை தந்து கொண்டே இருக்கிறார். எவ்வளவுதான் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவுதான் மனம் குழம்பி போன சூழ்நிலைகளில் நாம் இருந்திருந்தாலும், கடவுள் நம் மனதிற்குள்ளாக ஒரு அமைதியை தருகிறார். நம்முடைய குடும்பத்திலே அமைதியை கொடுத்தார். ஆகவே இன்றைக்கு மூன்றாவது ஆசிராக நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் தம் திருமுகத்தை பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. ஆகவே நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்நாட்களிலே நம்மை பாதுகாத்த இறைவனுக்கு, நம் மீது இரக்கம் கொண்டு நம்மை வழிநடத்திய இறைவனுக்கு, நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் அமைதியை தந்த இறைவனுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே இது ஒரு என்ன நாள்? நன்றியின் நாள். நாம் எல்லாரும் கடவுளுக்கு நன்றி சொல்ல இங்கே கூடி வந்திருக்கிறோம். இரண்டாவது, இன்றைக்கு நமது திருச்சபை அன்னை மரியாள் கடவுளின் தாய் என்கிற பெருவிழாவை கொண்டாடுகிறது. அப்படி என்ன அன்னை மரியாள் கடவுளின் தாய் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும்? அவங்க இயேசுவுக்கு மட்டும்தானே தாய்.
எப்படி கடவுளுக்கே தாயாக முடியும்? ஆகவே நமது திருச்சபை சொல்லுகிறது, மனிதனான இயேசுவின் தாய் மட்டுமல்ல மரியா, கடவுளான இயேசுவின் தாய் மரியா. ஆகவேதான் அவர் இயேசுவை பற்றி சொல்லும் பொழுது அவர் மனிதனாகவும் கடவுளாகவும் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆக மனிதனான இயேசுவின் தாய் மட்டுமல்ல, கடவுளான இயேசுவின் தாயும் அன்னை மரியாள். அப்போது இன்றைக்கு அன்னை மரியாளை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், இன்றைய நாளில் அன்னை மரியாளுடைய வல்லமை மிக்க பரிந்து பேசுதல், அவருடைய பரிந்துரை நம்ம எல்லாருக்குமே அவசியமாக தேவைப்படுகிறது. ஆகவேதான் அன்னையின் பரிந்துரை நாம் நாடுகிற பொழுது ஒரு பொழுதும் கைவிடப்படுவதில்லை என்று திருச்சபை நமக்கு சொல்லுகிறது. எப்படிலாம் அன்னை மரியாளை நாம் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, விண்ணை நோக்கிய நமது நம்பிக்கையில் அன்னை மரியாள் பரிந்துரை தேவைப்படுகிறது. நம்ம விண்ணை நோக்கிய நம்பிக்கை பயணத்திலே நம்முடன் பயணிக்கிற தாய். ஆகவே நம்ம கூடவே அன்னை மரியாள் வருகிற பொழுது அவருடைய பரிந்துரை இன்னும் நமக்கு அதிகமாக தேவை. உதாரணமாக, அன்னை கடவுளின் வார்த்தையை கேட்டார், அதன்படி நடந்தார். அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவருடைய தூதர் வாழ்த்து சொன்னார், இதோ நான் அடிமை முடிய சொற்படியே எனக்கு நடக்கட்டும்னு சொல்லி ஆண்டவர் வார்த்தையை கேட்டு அன்னை மரியாள் கீழ்ப்படிந்தாங்க. அப்போ இன்னைக்கு அந்த அன்னை மரியாளை பின்பற்றுகிற நீங்களும் நானும் என்ன செய்யணும்? ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு அதற்கு நாம் கீழ்ப்படியணும். இரண்டாவதாக, தேவையில் இருப்போருக்கு விரைந்து சென்று அன்னை மரியாள் உதவி செய்தார். இன்னைக்கு நம்ம எல்லாம் மாதா பக்தர்கள், அன்னையின் பக்தர்கள் அப்படின்னு சொல்கிறோன்னா, நாமளும் என்ன பண்ணணும்? எப்படி அன்னை மரியாள் தேவையில் இருப்பவர்களை தேடி சென்று உதவி செஞ்சார்களோ, அதுபோல நீங்களும் நானும் என் அருகாமையில் யாரெல்லாம் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு விரைந்து சென்று உதவி செய்ய வேண்டும். மூன்றாவதாக, அன்னை மரியாள் தன் மகனை பற்றி உலகத்திற்கு அறிவித்தார். கானாவூர் திருமணத்தில் பார்க்குறோம், அவருடைய நேரம் வந்து விட்டது, இன்றைக்கு அவர் தன் முதல் புதுமையை செய்யணும் அப்படின்னு அன்னை மரியாள் அறிந்து கொண்டார். ஆகவே தன் மகனை இந்த உலகத்திற்கு அன்னை மரியாள் வெளிப்படுத்தினார். இன்றைக்கி நாம் எல்லாருமே திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். நாம் இயேசுவாக கிறிஸ்துவாக வாழ்ந்து வருகிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையால் கிறிஸ்துவை இயேசுவை இந்த உலகத்திற்கு நாம் அறிவிக்கணும். அன்னை மரியாள் சிலுவையின் அடியில் துயரத்தில் இருந்த இயேசுவுக்கு ஆறுதல் அளித்தார். இன்றைக்கு நாம் எல்லாருமே யாரெல்லாம் துன்புறுகிற கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்களோ அவங்க எல்லாருக்குமே ஆறுதல் தருபவர்களாக வாழ வேண்டும். இறுதியாக, சீடரை விட்டு போக இருந்த திரு அவையை, சீடர்கள்லாம் பயந்து ஓடிட்டு இருந்தாங்கன்னா இன்னைக்கு திருச்சபை இருந்திருக்காது. ஆனால் அன்னை மரியாள் பயந்து போய் நடுக்கத்தில் இருந்த சீடர்களெல்லாம் ஒன்று சேர்த்து ஒன்றாக இணைந்து ஜெபித்து இன்றைக்கு திருச்சபை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. ஆகவே சீடர்களை விட்டு விலகி போகவிருந்த திருச்சபையை அன்னை மரியாள் தன்னுடைய ஒன்று சேர்த்தலின் வழியாக, ஒன்றாக ஜெபிப்பதன் வழியாக எப்படி நிலைநிறுத்தினாரோ, அதுபோல் இன்றைக்கி அன்னை மரியாளை பின்பற்றுகிற நாம் எல்லாருமே ஒன்றாக இணைந்து வந்து குடும்பத்திலும் சரி, நம்முடைய பங்கிலும் ஆலயத்திலும் இணைந்து ஜெபிக்கிற மக்களாக வாழ வேண்டும். ஏனென்றால் நம்ம எல்லாருமே அன்னை மரியாளின் முன்மாதிரியை பின்பற்றுகிறோம். அன்னை நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குறாங்களோ அந்த அன்னையை பார்த்து கொண்டே நாம் பார்க்குறோம். இன்றைக்கி பாருங்களேன், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நன்மை வாங்க வரீங்க இல்லையா? அப்பாவாக இருக்கட்டும் அம்மாவாக இருக்கட்டும், நீங்கள் நன்மை வாங்க வரும்போதே கூடவே உங்கள் பிள்ளைங்க ஓடிடுவாங்க, சின்ன குழந்தைங்க. நீங்கள் நன்மை வாங்க கையை நீட்டுவீங்க, அவங்கள என்ன பண்ணுவாங்க? கையை நீட்டுவாங்க. இன்னும் ஒரு சில பிள்ளைகள் அதற்கு மேலே போய் நீங்கள் கொஞ்சம் ஏமாந்துட்டிங்கன்னா உங்கள் கையில் இருந்து டக்குன்னு அவங்க எடுத்துடுறாங்க. நிறைய முறை நான் பார்த்துக்கிறேன். ஆக தாய் அல்லது தந்தை எதை கற்றுக் கொடுக்கிறோமோ, நாம் என்ன வாங்க போகிறோமோ அதை பார்த்து கொண்டே என்ன பண்ணுறாங்க? பிள்ளைகளும் அதை செய்கிறார்கள். அப்போது
அன்னை மரியாள் நம்ம எல்லாருக்கும் தாயாக இருந்து இப்படிப்பட்ட முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினார் அப்படின்னு சொன்னால், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? அந்த அன்னையை பின்பற்றுகிற, அதான் இமிட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம், அவர்கள் பண்பு நலன்களை நாம் பின்பற்றுகிற மக்களாக வாழ வேண்டும் என்பதை இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ளணும். எனக்கு நற்செய்தியில் வாசிக்க கேட்டோம், இடையர்கள். அந்த இடையர்கள் நம்முடைய ஒவ்வொருவருடைய வாழ்க்கைக்கும் 3 பாடங்களை கற்றுத்தராங்க. அவர்கள் இயேசுவை, அவருடைய பிறப்பை கேள்விப்பட்டார்கள், விரைந்து சென்றார்கள், பார்த்தார்கள், தங்களை முழுவதுமாக அர்ப்பணித்தார்கள். தாங்க என்னெல்லாம் வச்சுருந்தாங்களோ அதை கொடுக்குறாங்க. இன்றைக்கு இயேசு நம் ஒவ்வொருவர் மத்தியிலும் இருக்கிறார். இயேசு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இயேசு நம் ஒவ்வொருவரையும் அவரது மகளாக வாழ அழைக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் கேட்கிறோம். கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல், இந்த இடையர்களைப் போல எதற்காக அந்த செய்தி அவர்களுக்கு தரப்பட்டதோ அதை நோக்கி விரைந்து சென்றார்கள். அப்படி என்றால் கடவுள் இன்று நம் ஒவ்வொருவரையும் தூய்மையான வாழ்விற்கு அழைக்கிறார். நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராக இருங்கள் என்ற ஒரு தூய்மையான வாழ்வுக்கு அழைக்கிறார். அவருடைய அழைக்கிற குரல் நமக்கு கேட்கிறது என்று சொன்னால், அந்த தூய்மையான வாழ்வை நோக்கி நாம் விரைந்து செல்ல வேண்டும். விரைந்து சென்றால் மட்டும் போதாது, நாம் ஒவ்வொருவரும் நம்மை முழுமையாக அவருக்கு அர்ப்பணிக்கணும் என்கிற ஒரு அழைப்பையும் என்று ஆண்டவர் நமக்கு தருகிறார். தூய்மையான வாழ்க்கை வாழ விடாமல் நம்மை தடுப்பது ஏற்கனவே நான் மறையுரையில் சொல்லியிருக்கிறேன். 4 தூய்மையான வாழ்வு வாழ விடாமல் நம்மை தடுப்பது 4 காரியங்கள். 1 மனிதர்கள், நம்முடன் இருக்கிற மனிதர்கள். பல வேளைகளில் நம்மை அந்த தூய்மையை நோக்கி செல்ல விடாமல் தடுத்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட மனிதர்களிடமிருந்து நாம் என்ன பண்ணணும்? விலகி இருக்க வேண்டும். 2வது, நாம் வைத்திருக்கிற பொருட்கள், அது செல்ஃபோனாக இருக்கலாம், லேப்டாப்பாக இருக்கலாம், வேறு எந்த பொருளாக இருக்கலாம். அந்த பொருட்கள் தூய்மையான வாழ்க்கை வாழ விடாமல் நம்மை தடுக்கிறது என்று சொன்னால், அந்த பொருட்களிலிருந்து விலகி இருக்க வேண்டியது கட்டாயம். 3வது, இடங்கள், பிளேஸ்ன்னு சொல்கிறோம். ஒரு சில இடங்களுக்கு நான் செல்லுகிற பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மையே மறந்தவர்களாக, இவனா அது அப்படின்ற ஒரு நிலைக்கு மாறி விடுகிறோம். ஒரு சில இடங்களுக்கு செல்கிற பொழுது நல்லவர்களாக இருக்கிறோம். ஒரு சில இடங்களுக்கு செல்லுகிற பொழுது முற்றிலுமாக மாறுபட்ட மனிதர்களாக நம்முடைய வாழ்க்கை மாறி போய்விடுகிறது. அப்படி என்னை தூய்மையான வாழ்க்கை வாழ விடாமல் தடுக்கிற இடங்கள் எதுவோ அந்த இடங்களுக்கு செல்வதை நான் முற்றிலுமாக குறைத்து கொள்ள வேண்டும். 4வது, சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நான் என்ன பண்ணுறது? இந்த சூழ்நிலையில் நான் என்னையே மறந்துட்டேன், சர்க்கம்ஸ்டன்ஸ். ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலை, எந்த சூழ்நிலை என்னை பாவ வாழ்க்கை வாழ தூண்டுகிறதோ, எந்த சூழ்நிலை தூய்மையான வாழ்விலிருந்து என்னை விலக்கி வைக்கிறதோ, அந்த சூழ்நிலையிலிருந்து நான் என்ன பண்ணணும்? வெளியில் வர வேண்டும். அப்படி நாம் செய்தோம் என்றால் உண்மையிலேயே ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அந்த தூய்மையான வாழ்வு நம்மாலும் வாழ முடியும். ஏனென்றால் புனிதர்கள் நம்மை போன்றவே இந்த உலகத்தில் வாழ்ந்தார்கள். ஆனால் பாவத்தை கடந்து கடவுளுக்கு உகந்தவர்களாக வாழ்ந்து புனித நிலையை அடைந்திருக்கிறார்கள். ஆகவே முயற்சி செய்து பார்ப்போம். இந்த முதல் நாளிலேயே இந்த 4 குறித்து நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். தூய்மையான வாழ்வு விடாமல் தடுக்கிற மனிதர்களை நான் தவிர்ப்பேன். தூய்மையான வாழ்வு வாழ விடாமல் தடுக்கிற பொருட்களை நான் தவிர்ப்பேன். தூய்மையான வாழ்வு வாழ விடாமல் என்னை தடுக்கிற இடங்களுக்கு நான் செல்ல மாட்டேன். தூய்மையான வாழ்வு வாழ விடாமல் என்னை தடுக்கிற சூழ்நிலைகளை நான் முற்றிலுமாக தவிர்ப்பேன் என்று இன்றைய நாளில், வருடத்தின் முதல் நாளிலே நாம் முடிவெடுப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். இறுதியாக இன்றைய நாளில் உலக அமைதிக்காகவும்
நாம் ஜெபிக்க வேண்டும். வருடத்தின் முதல் நாள் உலக அமைதி. இன்றைக்கு அமைதி இல்லாமல் போகிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், நம்முடைய திருத்தந்தை 2 காரியங்களை சொல்கிறார். இந்த உலகத்தில் அமைதி கெடுவதற்கும் அமைதி இல்லாமல் போவதற்கும் முதல் காரணம், கடவுளை குறித்து நாம் இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறோம். பீயிங் இன்டிஃப்ரெண்ட் டு காட். கடவுள் குறித்தான காரியங்களை நாம் அலட்சியமாக எடுத்துக்கொள்கிறோம். கடவுள் காரியம் தானே, கோயில் தானே, பூசை தானே, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அலட்சியப்படுத்துகிறோம். இதனால் இந்த உலகத்தில் அமைதி கெட்டு போகிறது. இரண்டாவதாக, இன்டிஃப்ரெண்ட் டு அவர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். என் உடன் இருக்கிற சகோதர சகோதரிகளை குறித்து நான் ரொம்ப இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறேன். கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன, அவர்களுக்கு உதவி செய்ய போய் ஏன் நான் எனது வாழ்க்கையில் பணத்தை இழக்கணும், நேரத்தை இழக்கணும், பொருளை இழக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டாத்தனமாக நம்ம கண்டுகொள்ளாமல் அலட்சியமாக வாழ்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு உலகிலே பல்வேறு விதமான கொடுமைகள், பல்வேறு விதமான போராட்டங்கள், பல்வேறு விதமான உயிரிழப்புகள், போர்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அமைதி குலைந்து போகிறது. ஆகவே இன்றைய நாளிலே நாம் மனதிற்குள்ளாக அன்னை மரியாளை போல தாழ்ச்சி, ஆண்டவர் இயேசுவை போல இரக்கம், இவை இரண்டையும் நாம் நமது உள்ளத்தில் கலந்தாற் போல வைத்திருந்தோம் என்று சொன்னால், தாழ்ச்சியோடும் இரக்கத்தோடும் நாம் வாழ்ந்தோம் என்று சொன்னால், நிச்சயமாக வருகிற இந்த புதிய ஆண்டு முழுவதும் ஆண்டவருடைய அருளும் நலமும் ஆசிரும் நம்மோடு கூட இருக்கும். காரணம், எபேசியர் திருமுகத்தில் 2வது அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நம்ம எல்லாருமே கடவுளின் கைவேலைப்பாடு. கடவுள் இந்த உலகத்தை படைக்கும் போது ஒரு வார்த்தையில் படைச்சிட்டார். ஒளி உண்டாகுக, உண்டாச்சு. மரம் உண்டாகுக, உண்டானது. நீர் உண்டாகுக, உண்டானது. இதை எல்லாத்துலேயும் ஒரே வார்த்தையில் கடவுள் படைத்து விட்டார். ஆனால் மனிதனை படைக்கும் போது மட்டும் கடவுள் என்ன பண்ணார்? ரொம்ப யோசிக்கிறார். மனிதனை எப்படி படைப்பது? வார்த்தையால் படைப்பதா? இல்லை. அவனை என் உருவிலும் சாயலிலும் நாம் படைப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே மூவொரு கடவுளாக இணைந்து, அதனால்தான் நாம் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். மனிதனை நமது உருவிலும் நமது சாயலிலும் படைக்கணும். அப்போ கடவுள் என்ன பண்ணுறாரு? பார்த்து பார்த்து மனிதனை படைக்கிறார். நம்ம எல்லாரையும் ஏனோதானான்னு கடவுள் படைச்சல. நாம் எல்லாம் அவருடைய கைவேலைப்பாடுகள் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த குறையும் இருக்கக்கூடாது என்று சொல்லி கடவுள் பார்த்து பார்த்து நம்மை படைத்தார். எதற்காக படைத்தார் தெரியுமா? அப்படி பார்த்து பார்த்து கடவுள் நம்ம படைச்சாரே, நாம் என்ன செய்யணும்? எதற்காக கடவுள் நம்மை படைத்தார்? தொடர்ந்து படியுங்கள். நாம் அனைவரும் கடவுளின் கைவேலைப்பாடுகள், நற்செயல்கள் புரிவதற்கென்றே கிறிஸ்து இயேசு வழியாக கடவுள் நம்ம படைச்சார். வேற எதுக்காகவுமே கிடையாது. கடவுள் நம்மை படைத்ததற்கான ஒரே ஒரு காரணம், நாம் எல்லாரும் என்ன பண்ணணும்? நற்செயல் புரியணும், நல்ல காரியத்தை செய்யணும். கெடுதல் நினைப்பதற்கு பதிலாக நல்லதை நாம் நினைக்க வேண்டும். எல்லோருக்கும் நல்லது செய்யணும். இயேசு சென்ற இடமெல்லாம் நன்மையே செய்து சென்றார். ஆகவே அவருடைய சீடர்களாக, சீடத்திகளாக, சகோதர சகோதரிகளாக இருக்கிற நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? நற்செயல் புரிவதில் கண்ணும் கருத்துமாய் இருக்கணும். அதற்காக தான் கடவுள் நம்மை படைத்தார் என்ற ஒரு செய்தியை உள்வாங்கிக் கொள்வோம். இன்றைய நாளில் இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசிர்வதிக்கட்டும். இந்த ஆண்டு முழுவதும் எல்லா அருளும் நலமும் ஆசிரும் தந்து இறைவன் உங்களை பாதுகாக்க வேண்டும், உங்களை வழிநடத்தணும் அப்படின்னு சொல்லி இன்றைய திருப்பலியில் தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன்
வாழ்முறை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாக நம்புகிறேன். பிளாத்தோவின் ஆட்சி பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஒரே குடும்பமாக இணைந்து வந்திருக்கிற நாம் நம்முடைய மன்றாட்டுக்களை ஆண்டவரிடத்தில் உருக்கமாக சொல்லி ஜெபிப்போம். உங்கள் பதில் எல்லாம் உள்ள இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திரு அவையின் வளர்ச்சிக்காக ஜெபிப்போம். இறைமகன் இயேசுவே, நீர் உம் பணியை தொடர தேர்ந்தெடுத்த அருள் தலைவர்கள் தமது முன்மாதிரியாலும் ஜெப வாழ்க்கையிலும் தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட இறைமக்களை மாண்பும் மகத்துவமும் குன்றாமல் வழிநடத்தி அதன் வளர்ச்சிக்கு திருத்தந்தையோடு ஒத்துழைத்து பாடுபடும் ஆற்றலை பொழிந்திருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். புதிய ஆலயத்தில் வழிபாடுகள் சிறப்பாக அமைய ஜெபிப்போம். அன்பின் இறைவா, நாங்கள் சார்ந்துள்ள பங்காகிய குடும்பத்தை உம் அருள் காவலில் வைக்கிறோம். பல குடும்பத்தை சார்ந்த நாங்கள் ஒரே குடும்பமாக இப்புதிய ஆலயத்தில் ஒன்று கூடி ஒரே மனதுடன் ஒருவருக்கொருவர் ஜெபித்து வேறுபாடுகளை களைந்து உமக்கு சான்று பகரும் வாழ்வை வாழ்ந்திடவும் அன்பிலும் பகிர்தலிலும் வாழ்ந்திட வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பங்கில் செயல்படும் அன்பியங்களுக்காக ஜெபிப்போம். திருப்பலிபாட்டின் ஊற்றை இறைவா, வழிபாட்டை வாழ்வாக்க வடிவமைக்கப்பட்ட செயல்படுத்துவது அன்பியங்களே. எப்படி தொடக்க கால கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி உயிர்த்த ஆண்டவரின் அனுபவத்தை பெற்று இறைவார்த்தை வழியில் செயல்பட்டார்களோ, அதே போல அருகாமை கிறிஸ்தவ குடும்பங்கள் ஒருங்கிணைந்து இறை அனுபவம் பெற அமைக்கப்பட்டுள்ள குடும்பங்கள் என்பதை உணர்ந்து செயல்பட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பங்கின் இளையோர் இறை சமூகத்திற்காக மன்றாடுவோம். நீங்களே இறைவனின் இப்பொழுது என்று திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் அழைக்கப்படும் நம் இளைஞர்கள் இன்றைய குழுமத்திலும் திரு அவையிலும் மாற்றத்தை உருவாக்க அதற்கான துணிச்சல், படைப்பாற்றல், ஆர்வம், மகிழ்ச்சி ஆகியவற்றை தன்னகத்தே கொண்டவர்கள். இயேசுவின் வழியில் இளைஞர்கள் தங்களை உருவாக்கி கொள்ள தாங்களை உருவாக்க வேண்டியது இன்றியமையாதது என்பதை உணர்ந்து செயல்பட இறைவா உம்மை வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பொதுநிலையினரின் தனித்தன்மைக்காக மன்றாடுவோம். திரு அவையில் பொதுநிலையினர் தங்களின் பொது வாழ்விலும் கிறிஸ்துவ குடும்ப வாழ்விலும் கிறிஸ்துவின் கொள்கைகளை இச்சமூகத்தில் விளைத்திட
கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை தூதர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர் போன்றோர் செல்ல முடியாத இடங்களில் மற்றும் செல்ல முடியாத நேரங்களில் இவர்கள் தங்களின் பொது அழைத்தலால் ஊந்தப்பட்டு தாங்கள் செயல்படும் பணிகளில் இயேசுவை பிரதிபலிக்க அழைக்கப்பட்டவர்கள் என்பதை உணர்ந்து செயல்பட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்ம ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக ஜெபிப்போம். இறைவா, வருடத்தின் முதல் நாளில் அன்னை மரியாவோடு இணைந்து உம்மை போற்றி புகழ நீர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி கூறுகிறோம். ஒரே குடும்பமாக இணைந்து நாங்கள் ஒப்பு கொடுத்த மன்றாட்டுக்களை எல்லாம் ஏற்றருளும். உமக்கு விருப்பமானால் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்வையும் நலன்களால் நிரப்பி இந்த புதிய ஆண்டிலே எல்லா அருளும் நலமும் ஆசிரும் தந்தி வழி நடத்த எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். உயிரினில் உறையும் உன்னத இறைவா, உம் பதம் வருகின்றே, என் உழைப்பின் பலன்களை தருகின்றே. உயிரினில் உறையும் உன்னத இறைவா, உம் பதம் வருகின்றே, என் உழைப்பின் பலன்களை தருகின்றே. அருள்மாறி போல மணி பிறந்தவனே, இருளான வாழ்வில் இறையாதவனே, தருவதன் தாராளம் நீ இயேசுவே, தருகின்ற தலைமகனே, என் மனதையும் உனக்கென தருகின்றே. உயிரினில் உறையும் உறவுகள் உயர்ந்திட, பகைமைகள் மறைந்திட உன்னை தந்தாயே. மனிதம் மலர்ந்திட, மானுடம் மகிழ்ந்திட மன்னகம் வந்தாயே. நீதியும் நேர்மையும் நிதமும் நிலைத்திட, வறுமையும் பிணிகளும் பனியாய் மறைந்திட, உனை போல உழைத்திடவே உடைந்து பலன் தரவே தருகின்றேன் தலைமகனே, இணையும் மாற்றிடும் மனுமகனே. உயிரினில் உறையும் உன்னத இறைவா, உம் பதம் வருகின்றே, என் உழைப்பின் பலன்களை தருகின்றே. அருள்மாறி போல மணி பிறந்தவனே, இருளான வாழ்வில் நிறையாதவனே, தருவதன் தாராளம் நீ இயேசுவே, தருகின்ற தலைமகனே, என் மனதையும் உனக்கென தருகின்றே. உயிரினில் உறையும் சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தைக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றேன். உம் புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவி நிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று முடிவில்லா ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மேன்மையை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரா வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும்பளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம்பருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியோ நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கழுக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இறைவன் தருகிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இறைவனின்
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்துள்ள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். வானொலியே, நற்கருணை வாங்குவதற்கு முன் ஒரு சில அறிவிப்புகள். எனக்கு எல்லாருமே திரு அவை நமக்கு சொன்னதை நினைவுபடுத்துவோம். நாக்கில் யாருக்குமே நற்கருணை வழங்கப்படாது. ஒன்று. இரண்டாவது, உங்கள் வலது கையை வைத்து அதற்கு மேல் இடது கையை வையுங்க. இடது கை தான் மேலே இருக்கணும், சரிங்களா? இடது கையில் நற்கருணையை பெற்று வலது கையால் அதை எடுத்து என்ன பண்ணணும்? நாம் உட்கொள்ளணும். ஆனால் நிறைய பேர் இதை ஏதோ ஒரு தீண்டத்தகாதது மாதிரி நினச்சி, சரிங்களா, இப்படி கை நீட்டுறீங்க. கோயிலில் பிரசாதம் வாங்குற மாதிரி இப்படி கை நீட்டு அதை அப்படியே என்ன பண்ணுறீங்க? நம்ம தண்ணி போட்டு இப்படி தடிச்சுக்கிறாங்களா, அது மாதிரி அப்படியே வாயில் போடுறீங்க. திருச்சபை நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது, இடது கையில் வலது கையை கீழே வையுங்கள், இடது கையை மேலே வைங்க, நற்கருணை வாங்குங்க, வலது கையால் எடுத்து அதை உட்கொள்ளுங்க. நம்பர் 1. ரெண்டாவது, இங்கே என்னிடத்திலும் சரி, அருட்தந்தையர்கள் இருந்தாலும் அருட்சகோதரில் இருந்தாலும் நற்கருணை வாங்கி கொஞ்சம் தள்ளி நின்று உடனடியாக என்ன பண்ணுறீங்க? நற்கருணையை உட்கொள்கிறீங்க. ஏன்னா ஒரு சில நேரத்தில் பார்க்குறேன், அப்படியே வாங்கி கையில் மூடி எடுத்துகிட்டு போயிட்டீங்க, என்ன பண்ணுறீங்க தெரியல. நமது மதத்தை சாராத வேறொரு சிலர் கூட வந்து என்ன பண்ணுறாங்க, எப்படி வாங்கினு தெரியாமல் வாங்கிட்டு அப்படியே கையில் எடுத்துகிட்டு போயிட்டு உட்காந்துறீங்க. நமது கத்தோலிக்க திருச்சபையை சார்ந்தவங்களும் ஒரு சிலர் உட்காருங்க. அப்போ எனக்கே டவுட் வருது, இப்போ வேறு எல்லாம் மாஸ்க் வேறு போட்டிருக்கிறோம், இவங்க நம்ம பங்கு சார்ந்தவங்களா, வெளி பங்கு சார்ந்தவங்களா, நமது மதத்தை சார்ந்தவங்களா தெரியல. ஆகவே நற்கருணையை பெற்றுக்கொண்டு கொஞ்சம் அங்கேயே இல்லை, கொஞ்சம் தள்ளி நின்று அதை உட்கொண்டு அதன் பிறகு உங்கள் இடத்துக்கு போனால் நன்றாக இருக்கும். பட்டாம்பூச்சி பிடிக்கிற மாதிரிலாம் நன்மை வாங்காதீங்க தயவு செஞ்சு. நிறைய பேர் வந்து கிறிஸ்துவின் திருவுடல்னால் இப்படி வாங்கிட்டு போகிறீங்க. இதுதான் முறை. வலது கையை கீழே வையுங்கள், இடது கையை மேலே வையுங்கள், நன்மையை பெற்றுக்கொண்டு வலது கையால் எடுத்து என்ன பண்ணுறீங்க? நற்கருணை உட்கொண்டு செல்லும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கோ. இது யார் மனதையும் புண்படுத்த கிடையாது. ஏன்னா திருச்சபை நமக்கு ஒன்று சொல்லுதுன்னா அதை நாம் செய்யணும். ஆகவே தயவு செய்து இன்றிலிருந்து இதை கடைபிடிங்கள். அப்படி யாரும் செய்யலாம், நீங்கள் செய்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். தயவு செய்து கோச்சிக்காதீங்க. இந்த முறையை இன்றிலிருந்து பயன்படுத்தும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். மார்கழி மலரே ஆராரோ, மரியின் மகனே ஆவீரரோ. மார்கழி மலரே ஆராரோ, மரியின் மகனே ஆவீரரோ. இசையின் ஏழு ஸ்வரமும் நீ, இதயம் வாழும் இறைவன் நீ. இசையின் ஏழு ஸ்வரமும் நீ, இதயம் வாழும் இறைவன் நீ. இயேசு பிறந்தார், உள்ளம் உறைந்தார், விண்ணில் மகிமை மலர்ந்ததே. இயேசு பிறந்தார், நெஞ்சம் நிறைந்தார், மண்ணில் அமைதி நிறைந்ததே. மார்கழி மலரே ஆராரோ, மரியின் மகனே ஆவீரரோ.
காட்சி தந்தாய், ஞானிகள் வணங்க நின்றாய். குடிலில் தவழ்ந்து வந்தாய், குவளையம் விளங்க செய்தாய். குடிலில் தவழ்ந்து வந்தாய், குவளையம் விளங்க செய்தாய். கருணை வடிவே அன்பின் உருவே, கலங்கரை விளக்கி கண்ணின் மணியே, இயேசு பிறந்தார் உள்ளம் உறைந்தார், விண்ணில் மகிமை மலர்ந்ததே. இயேசு பிறந்தார் நெஞ்சம் நிறைந்தார், மண்ணில் அமைதி மலர்ந்ததே. ஏழ்மை பிறந்து வந்தாய், எளிமை கொடுத்தி நின்றாய். ஏழ்மை பிறந்து வந்தாய், எளிமை கொடுத்தி நின்றாய். மனதிலே அமைதி தந்தாய், மனிதனாய் வாழச் செய்தாய். மனதிலே அமைதி தந்தாய், மனிதனாய் வாழச் செய்தாய். வடிவாய் வரமாய் பிறந்த மகனே, வசந்தம் வழங்கும் செல்ல மகனே, இயேசு பிறந்தார் நெஞ்சம் உறைந்தார், விண்ணில் மகிமை மலர்ந்ததே. இயேசு பிறந்தார் நெஞ்சம் நிறைந்தார், மண்ணில் அமைதி. தேடினே என் மனதில்
இயேசுவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமேன். அகில உலக ஆயர்கள் மாமன்றம் இறைவேண்டல். தூய ஆவியாரே, உமது திருப்பெயரில் கூடியுள்ள நாங்கள் இதோ உமது திருமுன் நிற்கின்றோம். நீர் ஒருவர் மட்டுமே எங்களை வழிநடத்தக்கூடியவர். எம் இதயங்களை நீர் வாழும் இல்லங்களாக மாற்றும். நாங்கள் எவ்வழியில் பயணிக்க வேண்டும் என்பதையும் அவ்வழியில் எவ்வாறு தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்பதையும் எங்களுக்கு கற்றுத்தாரும். நாங்கள் வலுவற்றவர்கள், குற்றமுள்ளவர்கள், ஒழுங்கின்மையை ஏற்படுத்தாதவாறு எங்களை காத்தருளும். எங்கள் அறியாமையால் தவறான வழிகளில் செல்லாதவாறும் பாகுபாடுகள் எங்கள் செயல்களை மேற்கொள்ளாதவாறும் தொடர்ந்து காத்தருளும். உம்மிலே ஒற்றுமையை கண்டு உண்மையானதும் சரியானமான பாதையிலிருந்து விலகாமல் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நிலை வாழ்வை நோக்கி பயணிப்போமாக. இந்த எம் மன்றாட்டுக்களை எல்லாம் தந்தையாம் இறைவனோடும் திருமகனாம் இயேசுவோடும் என்றென்றும் ஒன்றிணைந்து எந்நாளும் எவ்விடத்திலும் செயலாற்றும் உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இன்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலைவாழ்வை நோக்கி முன்னேறி செல்ல இவ்வருளடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் ஆசி பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆசி அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமுமான இறைவன் உங்களுக்கு தமது அருளை அளித்து தமது அளவில் ஆசியை உங்கள் மீது பொழிந்து இவ்வாண்டு முழுவதும் உங்களை மீட்டு தீங்கின்றி காப்பாராக. ஆமென். அவர் உங்கள் நம்பிக்கையின் முழுமையை பாதுகாத்து உங்கள் எதிர்நோக்கை நீடித்திருக்க செய்து நீங்கள் இறுதி வரை புனிதமான பொறுமையுடன் அன்பில் நிலைத்திருக்க செய்வாராக. ஆமென். அவர் உங்கள் நாட்களையும் செயல்களையும் தமது அமைதியில் செம்மையுறச் செய்து எங்கும் எங்கும் உங்கள் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்து உங்களை நிலை வாழ்வுக்கு மகிழ்வுடன் அழைத்து செல்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.